அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே. குழந்தை சிரிப்புள்ள பேசுதா, இமயம் மல்ல போல மாசுதா, மனச பறிக்கிற கிரேசுதா, ஜெனசி ஒன்ன பத்தி பேசுதா. கூலி பாவா ஹவுஸே, எனக்கும் குறையாத மவுஸே. வணக்கம் வணக்கம், உட்காருங்க எல்லாரும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வாழ்க்கையில எப்படி வெற்றி அடையணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹலோ வாத்தி, நாங்க இங்கதான் கிரிக்கெட் ஆடணும், நீ அந்த பக்கம் போய் பாருங்க. இத பாருங்க தம்பி, விளையாடுறதுக்குன்னு இந்த ஸ்கூல்ல புதுசா டர்ஃப் கட்டி வச்சிருக்காங்க. அங்க போய் விளையாடுறதுனா விளையாடுங்க, இது படிக்கிற இடம்ப்பா. நாங்க இங்கதான் விளையாடுவோம், போக முடியுமா முடியாதா? தம்பி, நாளைக்கு 10th 12th போஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் நடக்குது. அதுக்காக இன்னைக்கு அமைதியா எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுங்கப்பா. உன்ன நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். வாத்தி, ஏதோ பரீட்சை இருக்குன்னு சொன்னேல, போய் பேப்பர் திருத்துற வேலையை மட்டும் பாரு, எங்களை திருத்த வேலை வச்சுக்காத. என் மேல கைய வச்சா கூட நான் பொறுத்துக்குவேன், ஆனா என் புள்ளைங்க மேல கைய வச்ச ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும், என்னால பொறுக்க முடியாதுடா. பிளாஸ்ட் ஆயிடுவீங்க, சும்மா தெறிக்க விட்டுருவேன். என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல? பாஷா இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. தலைமையறங்கி சரிதம் எழுதவே. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்கட தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. சிங்கம் சிங்கம், he's but a சிங்கம். Come on, இவன் நின்றால் போதும் நகரம் நடுங்கும். சிங்கம் சிங்கம், he's but a சிங்கம். மாணிக்கையா, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட படிச்சு மேல போய் பல பேரை பார்த்துருக்கேன், ஆனா உங்களால அடிச்சு மேல போற அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல உசூருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத இப்பதான் நான் பாக்குறேன். நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் ஸ்டூடெண்ட்ஸ் மேல வெறித்தனமா அன்பு வச்சுக்கிறவங்களால மட்டும்தான்
இப்படி அடிக்க முடியும்னு டாக்டரே சொல்லிட்டாரு. சொல்லுங்க, போன வருஷம் இதே நாள் சில்ட்ரன்ஸ் டேல என்ன பண்ணீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் மேல இப்படி வெறித்தனமா அன்பு வைக்க என்ன காரணம்? ஸ்டூடெண்ட் மேல நீங்க எப்படின்னா அன்பு வச்சுட்டு போங்க. ஆனா உங்களால அடி வாங்கின அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களை கைது பண்ண வேண்டி வரும். நான் வரேன். நீங்க தான் சூப்பர் ஸ்டார். டே கண்ணுங்களா, இந்த பாஷா, தேவா, சூப்பர் ஸ்டார்னு எல்லாம் பேர் தான்டா. ஆனா உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியுமா? யார் ஐயா? நல்லா படிக்கின்ற, நல்லா சிரிக்கின்ற, நல்லா ஒழுக்கமா இருக்கின்ற நீங்க தான்டா ரியல் சூப்பர் ஸ்டார். நான் சண்டை போட்டது வயலன்ஸ்க்காக இல்ல, உங்க வேல்யூஸ்க்காகத்தான். வாழ்க்கையில பல தடைகள் வரலாம், அதையெல்லாம் உடைச்சி அதையும் தாண்டி போய் ஜெயிக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. ஆயிரம் தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. இப்ப சொல்லுங்க, யாரு ரியல் சூப்பர் ஸ்டாரு? நாங்க தான் ரியல் சூப்பர் ஸ்டார். அப்படி சொல்லுங்கடா என் கண்ணுங்களா. நல்லா படிங்க, நல்லவனா இருங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஒழுக்கம்தான் நம்ம சொத்து, படிப்பு தான் எப்பவும் கெத்து. இத மனசுல வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. ஐயா, கடைசியா ஒரு சந்தேகம். கேளுப்பா. நீங்க பாஷாவா இல்ல தேவாவா? ஏன்பா கேக்குற? இல்ல, நீங்க பாஷா பீஜமும் போட்டீங்க, தேவா பீஜமும் போட்டீங்க, அதான் கேக்குறேன். கண்ணா, இந்த சந்தேகம் உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும், ஏன் நம்ம பிரின்சிபல் சாருக்கும் வந்திருக்கும். நான் பாஷாவும் இல்ல, தேவாவும் இல்ல. நான் எப்பவுமே உங்க மாணிக்க ஐயா தான்ப்பா. அரங்க மதிர விசில் பறக்கவே. அண்ணா, என்னடா? ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா, போடே. நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்லவங்க கூட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், கம்பெடுத்தா வேட்டக்காரன், எளியவங்க உறவுக்காரன், இரக்கமுள்ள மனசுக்காரன்டா. நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. அட அச்சுக்கு இன்னா அச்சுக்குதா, குமுக்கு இன்னா குமுக்குதா. ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன். டேய், நம்ம மாணிக்க ஐயா நல்ல ஆட்டோக்காரன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் நல்ல ஆட்டோக்காரன்னு நமக்கு இன்னைக்கு தான் தெரியுது. சரி வாடா, அவர் சொன்ன மாதிரி நல்லா படிப்போம், நல்லவனா இருப்போம்.